யாரையாவது போட்டு தள்ளணும் போல கோவம் வந்திருக்கா? ஒரு வார்த்தை பேசிட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ச்சே ஏன்டா நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் விஜயராஜா, மனநல மற்றும் உளவியல் ஆலோசகர். கோபம் வரும்பொழுது நம்ம மூளையில் இருக்க அமிக்டலா அப்படின்ற பகுதி தான் முதல்ல செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு பாதுகாப்பு அலாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆபத்துன்னு அது சிக்னல் கொடுக்கும்போது இதய துடிப்பு அதிகரிக்கும், மூச்சு வேகமாகும், உடம்பு உடனே சண்டைக்கு ரெடியாகும். அந்த நேரத்தில் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை பார்க்கும். அதனால தான் கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் அதுக்கப்புறமா நமக்கே வருத்தம் தரக்கூடிய மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தை நாம் கடந்து வர்றதுக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். முதல் விஷயம், ஸ்டாப், உடனே பதில் பேசாதீங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். குட்டியாக ஒரு 4 செகண்ட் மூச்சை இழுத்து ஒரு 4 செகண்ட் நிப்பாட்டி ஒரு 6 to 8 செகண்ட் அதை மெதுவாக ரிலீஸ் பண்ணும்போது நம்மளால் காமாக ஃபீல் பண்ண முடியும். மூணாவது, முடிஞ்சால் அந்த இடத்த விட்டு 2 நிமிஷம் விடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் சில்லுன்னு தண்ணி குடிங்க. கோபம் வர்றது தப்பு இல்லைங்க. ஆனா கோபம் நம்ம முடிவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா அது நம்ம உறவுகளையும் நம்ம வாழ்க்கையையும் பாதிக்க ஆரம்பிக்கும். கோபத்தை அடக்க வேண்டாம், அதை சரியான முறையில நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு கோபம் வந்தா எப்படி சமாளிப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல சைக்காலஜி மற்றும் மென்டல் ஹெல்த் பத்தின பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம ஆஸ்க் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.